வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும். வேழமுகம்னா யானை முகம், அதில் நெத்தியில் சிந்தூர நிற திலகம். 5 கரமும் அங்குஷ பாசமும். பாசம் அங்குஷம் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டுருக்கார். 5 கரம், 5வது கரம் தும்பிக்கை. அந்த தும்பிக்கையில் கலசத்தை வச்சுட்டுருப்பார். கலசம் பரிபூர்ண ஸ்வரூபம் இல்லையா? நெஞ்சில் குடிக்கொண்ட நீலமேனியும். பிள்ளையாரோட மாமா பெருமாள், அவரும் நீல நிறம், அப்பாவும் நீல நிறம், பிள்ளையாரும் நீல நிறமாக இருக்கலாமே. யோக சாஸ்திரத்தில் நீல நிறம் ஒரு முக்கியமான இடத்தை குறிக்கிறது. நீலக்கதிர் ஜோதியாய் மரகத கதிர் ஜோதியாய் மின்னல் கொடி ஜோதியாகி. நான்றவாயும் 4 புயமும். நான்றவாய்னா தொங்கும் திருவாய். அந்த திருவாயை அவர் தும்பிக்கையால் மூடின்றிருப்பார். யானை சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கும். மிச்ச சமயத்தில் அனாவசியமாக வாயை திறக்காது, அனாவசியமாக பேசக்கூடாது அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். 3 கண்ணும் மும்மதச் சுவடும். சிவபெருமானுக்கு 3 கண்ணு, அதே மாதிரி பிள்ளையாருக்கும் 3 கண்ணு. ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன், இன்னொரு கண்ணு அக்னி. மும்மதச் சுவடு. யானைக்கு மத நீர் சுரந்துண்டே இருக்கும், அதே மாதிரி பிள்ளையாருக்கும் மும்மதச் சுவடு. 2 செவியும் இலங்கு பொன்முடியும். பிள்ளையாருக்கு 2 செவி, முரம் போல காது, விசிறி போல காது. அந்த காது எப்போ பாரு விசிறிண்டே இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய காற்று நம்முடைய பூர்வ ஜென்ம பாப்பங்களையெல்லாம் அழிக்கக்கூடிய காற்று. காது பறந்து விரிஞ்சு இருக்கும். எதுக்கோசரம்? நம்மளுடைய குறைகளெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் கேட்டு இம்மீடியட்டாக நிவர்த்தி பண்ணுறதுக்கோசரம் காதை விரித்து வச்சுட்டுருக்கார்.